Hi friends, Tamil Masala channel subscribe பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க friends. ஃப்ரெண்ட்ஸ், தற்போது நடைபெற்று வரும் இந்தியா vs ஆஸ்திரேலியா முதல் ஒரு நாள் போட்டியில் நம்ம தல தோனிக்கு தோனி வித்தையை பயன்படுத்திய ஹேண்ட்ஸ்கோ. ஆனால் அதில் நம்ம தல தோனி அசால்ட்டாக தப்பித்தார். ஏனென்றால் நம்ம தல தோனி தான் அந்த வித்தையை கண்டுபிடித்தவர். சமீபத்தில் நடந்து முடிந்த இரண்டாவது T20 மேட்சில் ஆஸ்திரேலியா கீப்பர் ஹேண்ட்ஸ்கோ ஸ்பின்னர் சாம்பாவிடம் தோனி இறங்குவதை கணித்து பந்தை அகல வைடாக போடு என்று சிக்னல் கொடுத்தார். அதே போல் நம்ம தோனியும் கிரீஸை விட்டு இறங்க சாம்பாவும் அகல வைடாக பந்து வீச நம்ம MS தோனியோ கொஞ்சம் கணிக்க தவறினாலும் பந்து கீப்பரை செல்வதற்குள் MS தோனி ஒரு ஜிம்னாஸ்டிக் வீரர் போல் பேலன்ஸ் செய்து அந்த ஸ்டம்பிங்கில் இருந்து செம்மையாக தப்பித்தார். அன்று நம்ம MS தோனி கொஞ்சம் தவறினாலும் டுடே மேட்சில் அதே ஹேண்ட்ஸ்கோமுக்கு தனது ஸ்டைலில் MS தோனி ஸ்டம்பிங் மூலம் பதிலடி கொடுத்துள்ளார். இன்றைய மேட்சில் பொறுமையாக பிளே செய்த ஹேண்ட்ஸ்கோ சுழல் பந்தை கிரீஸை விட்டு ஒரு ஸ்டெப் இறங்கி பிளே பண்ணி கொண்டிருந்தார். இதற்கு மெயின் ரீசன் பந்து பிச்சானால் வெளிநாட்டு பேட்ஸ்மேன்களுக்கு அவ்வளவாக ஸ்பின்னை கணிக்க தெரியாது. இதை புரிந்து ஹேண்ட்ஸ்கோ பந்தை பிச் பண்ண விடாமல் இறங்கி பிளே பண்ணி கொண்டிருந்தார். இதை நன்கு கணித்த MS தோனி குல்தீப் யாதவிடம் கொஞ்சம் பவுன்சராக கூகுளி முறையில் பந்தை வீசி என்றும் சிக்னல் கொடுத்தார். பின்னர் நம்ம குல்தீப் யாதவும் அந்த லைனில் பந்து வீச ஹேண்ட்ஸ்கோமும் வழக்கம் போல் கிரீஸை விட்டு இறங்கினாலும் பால் முன்கூட்டியே பிச்சானதால் ஹேண்ட்ஸ்கோம் கணிக்க தவறிவிட்டார். மிஸ் செய்த பந்தை நம்ம தல தோனி மின்னல் வேகத்தில் டேக் செய்து ஸ்டம்பிங் பண்ணினார். இதில் குறிப்பாக அன்று MS தோனி பாலை மிஸ் செய்து பேலன்ஸை இழந்தாலும் கடைசி நொடியில் கச்சிதமாக கிரீஸில் காலை பேலன்ஸ் பண்ணினார். MS தோனிக்கோ வயது 37, ஆனால் ஹேண்ட்ஸ்கோமுக்கோ வயது 24. பந்தை மிஸ் செய்தாலும் கம்ப்ளீட்டாக பேலன்ஸை இழந்து நம்ம தல தோனியிடம் ஸ்டம்பிங் ஆனார். இதில் குறிப்பாக இந்த டெக்னிக் நான் தான் எப்போது தலை என்றும் நம்ம தல தோனி ஸ்டம்பிங் மூலம் ஹேண்ட்ஸ்கோமிற்கு பதிலடி கொடுத்துள்ளார். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, நம்ம MS தோனியின் இந்த மிரட்டலான ஸ்டம்பிங்கை நீங்க வாட்சிங் பண்ணீங்களா என்றும் உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. ஆஸ்திரேலியா 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 236 ரன்கள் இந்திய அணிக்கு டார்கெட் வைத்துள்ளனர்.